சொல்லணுமே. மாறையே இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னல ஏதோ பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் பல விஷயம் யோசிப்பேன். அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? நான் அம்மாட்ட தான் சொல்வேன். ஏமா இங்க வா ஒரு நிமிஷம். செல்வி மம்மி. என்னல மம்மி தம்மின்னு அலறிக்கிட்டு கிடக்க? என்ன சொல்லு. தாய்க்குளமே இங்க வா. எனக்கு ஒரு விட சொல்லு. லீவ் விட்டு 2 நாள் ஆச்சு. எங்க கூட்டிட்டு போறேன் நீ? நான் ட்ரெஸ் கூட எடுக்கல தீபாவளிக்கு. ஆமாம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. நாளைக்கு தீபாவளி, இன்னும் நம்ம வீட்டில் தான் ட்ரெஸ் எடுக்கல. ஏ கிராஸ் டாக், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, நீ என்ன இடையில பூந்து பேசிட்ட? கம்முனு கடை. நீ பேசணும்னா அம்மா அடுப்படியில் நிற்கல, நீ இருக்க கூப்பிட்டு பேசணும், சரியா? நம்ம தொண்டை வலிக்கு அம்மா அம்மான்னு கத்தி கூப்பிடுவோம், யுக நின்று பேசுவாங்களாம். சத்தம் மூச்சு இப்போதாங்கிட்டு. இப்போ நீ பேசு அம்மா. எப்போ கூட்டிட்டு போற சவுளி எடுக்க? ஆமாம், ட்ரெஸ் எடுக்கணும் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். அந்த குந்தவெல்லாம் வாரேன்டாஹா. சரி கேட்போம், கேட்டுட்டு போயிட்டு வருவோம். இன்னைக்கு வேணாம், எந்த கடைக்கு போகலாம்? அதை பற்றி நீ ஆமா கவலைப்படுத? கடையெல்லாம் நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன சொல்லுத? கடையை முடிவு பண்ணிட்டியா? எந்த கடைக்கு போகணும்? ஆமாம்மா, நம்ம அதிதி டார்லிங் ஆடுவாங்கல்ல, அந்த கடைக்கு தான். சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம், சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். இல்ல ஓர் பேச நீ. யாமிட்டி டார்லிங்னா என்னது? கண்ணம்மா கம்முன்னு கடை. அது ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு பிடிச்சவங்க பிரியமானவங்கள நம்ம டார்லிங்னு கூப்பிடுவோம். இவன் ரொம்ப சீன் போடுதா? ஏல நீ சொல்லுத கடையெல்லாம் தூரமாக தான் தெரியுது. நம்ம இங்கிட்ட இருக்க கடையில் எதுலையா ஒன்றில் போய் எடுத்துட்டு வருவோம். சாயந்தரம் கிளம்புவோம், எல்லாத்தையும் போன அடிச்சு கேட்டுக்கிறது. எங்கேயாவது ஒரு பக்கம் கூட்டு போனா சரிதான் தாயே. மழையா கிளம்புங்க ஃபர்ஸ்ட். இந்த இவன் மேக்கப் போடே 2 மணி நேரம் ஆகும். எல்லாம் சும்மா இருந்துரு, சண்டை படாமல் கொஞ்ச நேரம் இருங்க. அப்பதான் சாயந்தரம் கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா வீட்டிலேயே கிடங்க. நீங்க கோவப்படாதீங்க தங்கமே. நான் அக்காக்கு சர்பத்தையும் கொடுத்து கரெக்ட் பண்ணி கூலா வச்சிருக்கேன். நீ போய் சமையல பாருமா. யார் போன் அடிக்கா? ஹலோ குந்தவையா? சரி சரி, ஆமாம் நானும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். நான் பிள்ளைகிட்ட சாயந்தரம் ட்ரெஸ் எடுக்க போவோன்ட்டு. சரி, நீயும் லட்சுமி அக்காவும் வந்துருங்க வீட்டுக்கு, சாயந்தரம் போயிட்டு வருவோம் துணி எடுக்க. ஆமாக்கா, அதை கேட்கத்தான் நானும் போன் அடித்தேன். துணி எடுக்கவே இல்லைல்ல, எல்லாருக்கும் லட்சுமி அக்காவும் கேட்டாவ. சரி சாயந்தரம் போயிட்டு வருவோம், நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுதேன். சரி குந்தவி வந்துருங்க. நான் இன்னும் சோறு வடிச்சிட்டேன், குழம்பு மட்டும் தாளிக்கணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போவோம். சரிக்கா வைக்கேன். ஐயாக்கு தான் 4 ட்ரெஸ், காட்டன்ல ஒன்று, லிலன்ல ஒன்று, இப்போ புதுசா ஏதோ வந்துச்சு லைக்ரால ஒன்று எடுக்கணும். ஆனா நீ அந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாது. உனக்கு ஒரு நைட்டி மட்டும்தான். மூவாரே பாரு, உனக்கு எடுத்துக்கிட்டு தாராக 4 ட்ரெஸ்ஸு. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நம்ம படிக்கையா செய்வேன். ஆமா ஆமா, கண்ணாடியை நல்லா போட்டுக்கோ, கண்ணு தெரியாதுல. எஞ்சி பாவையில கீழே கீழே விழுந்துடாத. இப்போ ஏறுவ மாடு. போனால் போகட்டும் போடா. சஞ்சய் சஞ்சய் எந்தி, சாப்பிட்டுட்டு போவோம் சவுளி கடைக்கு. அக்கா வெங்கல அவ எந்த அத்தத்துல கிடக்காளோ. சரி என்ன சாப்பாடுமா? நீ தானே முழு கோழி பொரிச்சுதான் முழு கோழி பொரிச்சுதான்னு கேட்ட. அதான் இன்னைக்கு மாமா 2 கோழி கொண்டு வந்தாஹா, அதை முழுசா பொரிச்சிருக்கேன். அக்காவை கூப்பிட்டு சாப்பிடுவோம். என் தெய்வமா நீ, என் வயிற்றுல பாலை வாத்த கொண்டாமா. எல்லாம் இரே, அக்காவும் வரட்டும், சேர்ந்து சாப்பிட்டுட்டு போவோம். சஞ்சனா ஏட்டி சஞ்சனா, சீக்கிரம் வந்து நீயும் சாப்பிடு, உனக்கு ஒரு நேரமா. சாப்பிட்டுட்டு கிளம்புங்க போவோம். என்னம்மா அண்ணன் வந்துட்டேன், சாப்பிடு சீக்கிரம் போவோம். சிக்கன்ல கை வச்சா கொன்றுவேன். இம்மா பாருமா, சேர்ந்து பிறகு சாப்பிடுங்க சீக்கிரம், பஸ் வந்துருவான். சிக்கன் சத்தம் கேட்டோன்னே வாய பிளந்துக்கிட்டு வந்துருவியே. நீ மட்டும் தீங்க மாட்டேன், மோந்து பாப்ப. ஒழுங்கா சாப்பிடல. செல்வி அக்கா. குந்தவி வந்துட்டா போல, சத்தம் கேக்கு. செல்வி அக்கா. வா குந்தவி. போது போது, தட்டுக்குள்ள விழுந்துடாத. சரி அம்பிட்டு காலையா போச்சு ஏண்டி. செல்வி வா, லட்சுமி வா உட்காரு. மகளே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்கன்னா தட்டை எடுத்துட்டு போய் அடுப்படையில் போட்டு கை கழுவிட்டு வாங்க. அத்தை உட்காரட்டும். சாப்பிட்டோம்மா. சரிம்மா வா. வரமில்ல, சாப்பிட்டீங்களா? இப்பதான் முழு கோழியை முழுங்கிட்டு முறுக்கிக்கிட்டு நிக்கா, தெரியல பார்த்தா உங்களுக்கு. ஏமா? சரி போட்டி, தம்பி தானே, போய் கையை கழுவுங்க போங்க. குந்தவி எங்க லட்சுமி? நான் வந்துட்டாக்கா, நிக்காங்கண்ணே. வா குந்தவி. எனக்கா ஊடு பூரா சிக்கன் மணக்கு. உங்களுக்கு மட்டும் ஒரு நாள் முன்னக்கூட்டியே தீபாவளி வந்துட்டோ? அது இல்ல குந்தவ, எங்க அண்ணே 2 கோழி கொண்டு வந்தாங்க பத்துக்கா. என் மவன் பொரிச்சுதான் கேட்டுக்கிட்டு இருந்தான், அதான் பொரிச்சு கொடுத்தேன்.
சாப்பிட்டாஹா, கிளம்புமா? டீ எதுவும் குடிக்கலாமா? அதெல்லாம் வேணாம்க்கா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வாரோம் நாங்களும். ஆமாக்கா எங்க வீட்லயும் என் மாமியார் பருப்பு சோறு பொங்கி மீன் கறி வச்சிருந்தாஹா. சாப்பிட்டுட்டு இப்பதான் வாரம் பைய. சரி குந்தவை, வா கிளம்புவோம். பஸ்ல போயிருவோமா? இப்ப இந்த நேரத்துக்கு ஒரு பஸ் உண்டுல? ஏமுக்கா பஸ்ல எல்லாம் ஏறிக்கிட்டு பைய பொடி நடைய நடந்தே போயிருவோம். பக்கத்துல தானே இருக்கு கடை. சரி குந்தவை, வா அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாரி போவோம். சஞ்சனா, சஞ்சய், வாரியெல்லாம் எப்படி? கையை கழுவிட்டு வாங்க போவோம் கடைக்கு. வந்துட்டோமா? முழுக்கரண்டி என்ன சேலையா சுடிதாரா கெவுனா என்ன எடுக்க போறிய? சும்மா வாயமிட்டி. செல்வி அக்கா லட்சுமி அக்காக்கு கெவுனு போட்டு நினைச்சு பாருங்க. டீ வெளியே போவையில பேசாம இருக்கணும்னு பாக்கேன். மண்டையில தட்டிடுவேன், பேசாம வா. அம்மா குந்தவி அக்கா, நீங்க என்ன எடுக்க போறிய? பொன்னியின் செல்வன்ல வர மாதிரி ஒரு சேலை கட்டி ஒரு கொண்டைய போடுங்க தீபாவளிக்கு. அந்த குந்தவை மாதிரி இருக்கியலான்னு பாப்போம். என்ன சஞ்சய் பிற என்ன யாரும் நினைச்சா என்னை பார்த்து தானே திரிசாவே அந்த படத்துல போட்டாஹா குந்தவண்டு. பிரியா அம்புட்டு பெறாடு விட்டுக்கிட்டே தான் திரிவா. ஏன் முள்ளுக்கரண்டி உங்களுக்கு வரலாறு பெரட்டி பார்த்தா தானே தெரியும். நாப்புக்கு மேல ஒரு நாள் கூட பள்ளிக்கடம் போனது கிடையாது. இவெல்லாம் பொன்னியின் செல்வனை பத்தி பேசுதா. செல்வி அக்கா, இவளை பேசாம வர சொல்லுங்க, இல்லைன்னா திரும்பி நான் வீட்டை பார்க்க நடந்துகிட்டே இருப்பேன். அப்படியாவது நடங்கக்கா, சுகர் குறையுதான்னு பாப்போம். சும்மா இரு குந்தவி, நீங்க பேசி முடிச்சு வர்றதுக்குள்ள அவன் கடையை அடைச்சிட்டு போயிருவான். வாங்க போவான் கடையை பார்க்க. அதான் வேற வாழாக்குல இருக்கு. ஆமா செல்வி அக்கா சொல்றதுதான் சரி. சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்காதிய, திரும்பி நடங்க வரசா. ஏ தள்ளு 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 தள்ளு. உனக்கெல்லாம் தீபாவளிக்கு சேலையே அமையாது டீ. முள்ளுக்கரண்டி கடைக்கு போவேல இப்பெல்லாம் சாபம் கொடுக்க கூடாது. சாம நடங்க முன்னாடி பார்த்து. லாரி ஹீரி வரப்போகுது. என்ன கடை வந்துருச்சு, அதுக்குள்ள பூருங்க. கடைக்குள்ள வந்தாச்சு, ஆளுக்கு ஒரு சேலையை பார்த்து எடுங்க. ஏன் முள்ளுக்கரண்டி இந்த கடை லுக்கே சரியில்லை முள்ளுக்கரண்டி. வேற கடையை பார்ப்போம் வாங்க. ஏமா தாய், எனக்கெல்லாம் உன்னை மாதிரி 100 கடை யாரும் இறங்க முடியாது. அந்த கடையில எடுத்துட்டு போங்க. ஏன் எம்பூட்டு துணி இருக்கு. ஏன் உட்காந்துருக்க அக்கா, 4 சேலை எடுத்து போடுங்க எங்க கலருக்கு நச்சுன்னு. சரிக்கா நீங்க சேலையெல்லாம் பார்த்துக்கிட்டுங்க, நாங்க போய் சுடிதார் பார்த்துட்டு வரோம். உனக்கு எப்படி சுடிதாரு? சேலை தானே கட்டணும். அவ என்னைக்கு சேலை கட்டினா லட்சுமி அக்கா? அதானே. வா சஞ்சனா நம்ம போய் சுடிதார் எடுத்துட்டு வருவோம். இவெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க பார்த்துக்கோ. இங்கே இருந்து சேலை எடுக்கட்டும். வா போவோம்.